இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேப்பர் கிளிப்பை 1900லேயே நார்வேல இருந்து ஜோஹன் வாலருங்கிற இன்னோவேட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. இனிஷியலாக இந்த மாதிரி வயரை ட்விஸ்ட் பண்ணி பேப்பரில் சொருகி காமிக்கும் போது பீப்புள் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்னோவேஷன்லாம் சொல்லிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு பின்னை போட்டால் போதும், இல்லைனா ஒரு நூலை கட்டினா போதும், இதை போய் ஒரு இன்னோவேஷன்லாம் சொல்லி எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டரான் வேர்ல்டு வைடாக இதையே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்டு ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பேப்பர் துருப்பிடிக்காது, கிழியாது அண்டு இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னோவேஷன் இஸ்ன்ட் ஆல்வேஸ் அபவுட் பிக் பிரேக் த்ரூஸ். கரெக்டாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கொடுத்தாலே அதுவுமே இன்னோவேஷன் தான். அதுக்கு இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். இது நார்வேல அவர் ஞாபகமாக 23 அடிக்கு ஒரு பெரிய பின் செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இவர் தான் அந்த ஜோஹன் வாலர். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல்.